ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேலே சின்னதாக பாருங்கள், இந்த மாதிரி மேக்னெட்டிக் பட்டன் வச்சு லாக்கு கொடுத்துருக்கேன். அது நம்ம ஒயர் கட் பண்ணும்போதே ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டாக்க அதே ஷேப்பில் அந்த பாருங்கள் மூடி இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த இடையில கொடுத்துருக்க அந்த 3 கலர் மட்டும் வர மாதிரி இருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னாக்க ப்ளஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா. சென்டரில் வந்துட்டு கீழே அடிபாகத்துலேயும் சென்டரில் வரும், மேலே பின்னிட்டு வரும்போதும் சென்டரில் வரும். இந்த மாதிரி வாட்டர் கேன் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்களும் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதற்கு 2 கட்டு இந்த ரோஸ் கலரில் வாங்கிக்கோங்க. நம்ம கூட பின்னிட்டு உங்கள்கிட்ட மீதி என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வெள்ளை கலரும் கருப்பு கலரும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரோஸ் கலரில் சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கட்டி இருக்கிறத எடுத்துருங்க. எடுத்துகிட்டு 1 2 3 4 5 6 7 7 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணணும். மொத்தம் 18 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ரோஸ் கலரில் 18 ஒயர் 7 அடியில் கட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த வெள்ளை கலர் ஒயரும் கருப்பு ஒயரும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அதற்கு எப்படி அளக்கணும்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8.5 அடி எடுத்துக்கோங்க. 8.5 அடியில் கருப்பு கலரில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். வெள்ளை கலரில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். மொத்தம் 6. வெள்ளை கலரில் 1 2 3 4 5 6 7 8 8.5. 8.5 அடியில் வெள்ளை கலரில் 4 ஒயர் எடுத்துக்கோங்க. 8.5 அடியில் கருப்பு கலரில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. ரோஸ் கலர் 7 அடியில் நம்ம எடுத்திருக்கோம். ஒயர் இது மெலிசாக இருக்கிறதுனால நான் இந்த அளவு சொல்லியிருக்கேன். உங்கள் ஒயர் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுனாக்கா, திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அடி நான் சொல்கிற அளவுலேருந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கிட்டு ஸ்கேலில் இந்த மாதிரி 2ஆக மடித்ததை வச்சு அரை ஸ்கேல் அளவு இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த கை வச்ச இடத்துலேருந்து கொண்டுட்டு வந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து இப்படி மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ண ஒயர் 2ஆக மடித்து வச்சுருக்கோம்ல, அது மேலே இந்த கட்டோடு இருக்கிறத மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி சைடில் போகிறதுல அரை அடி கம்மியாக அளந்து விட்டுருப்போம், அது அடிப்பக்கம் இருக்கும். அந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா முடிச்சு கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இது கட் பண்ண ஒயரு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கும், இடது கை பக்கம் அரை அடி கம்மியாக விட்டது இருக்கும். வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறத வச்சுக்கோங்க. இப்போது 2ஆவது ஒயர் கட் பண்ண ஒயர் எடுத்து ரோஸ் கலர் ஒயரு சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போது பாருங்கள், சிவன் கண் நாட் போடணும். மடித்ததை அடிப்பக்கம் வச்சுக்கணும். அடிப்பக்கத்து ஒயர் பாருங்கள், இந்த முடிச்சு பக்கத்தில் வர மாதிரி, இந்த பக்கம் வர மாதிரி, இடது கை பக்கம் வர மாதிரி அப்படி கொஞ்சம் வச்சுக்கோங்க மடித்ததை. இப்போது கட்டோடு இருக்கிறத இசட் மாதிரி இந்த மாதிரி வளைக்கணும். நான் எப்படி வளைச்சி விட்டுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு மேலேருந்து கீழே பாருங்கள், 2ஐயும் சேர்த்து இழுக்கிறேன். சேர்த்து இழுத்து இப்படி பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ அடிப்பக்கத்து ஒயரை நம்ம என்ன பண்ணணும், அந்த மேலே இருக்கிற ஹோல்ஸில் விடணும். அப்போது இந்த இடது கை பக்கமாக அடியில் இருக்கிற ஒயர் எடுக்கணும். மேலே இருக்குல்ல, அந்த ஒயரை விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயரை இடது கை பக்கமாக கொண்டு வந்து பாருங்கள், அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ஓட்டையில் விடுங்க. இந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இதை டைட் பண்ணணும். இதுதான் சிவன் கண் நாட்டு. இப்போ அப்படியே இழுத்துருங்க. அப்படியே இழுத்துட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ அந்த முடிச்சு பாருங்கள், 2 முடிச்சும் பக்கம் பக்கமாக உங்களுக்கு இருக்கும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
கீழே அதிகமாக இருந்தால் கொஞ்சம் இப்படி மேலே தள்ளி விட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போது மறுபடியும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரோஸ் கலர் ஒயர் ஒன்று எடுத்து சமமாக மடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாதா முடிச்சு போட்டோம். அடுத்தது 2வது சிவன்கண் நாட் போட்டோம். இப்போ 3வது அடுத்தது பேசிக் நாட் சாதா முடிச்சு போடணும். அப்போ கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அப்படி மேலே தள்ளி விட்டு மறுபடியும் அதை செக் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது ஒரு சாதா முடிச்சு அடுத்து சிவன்கண் போட்டோம். 3வது முடிச்சு சாதா போட்டோம். அடுத்து 4வது முடிச்சு சிவன்கண் நாட் போடணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடித்து கட்டோடு இருக்கிற ஒயருக்கு அடியில் வச்சுட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை பாருங்கள், நான் இசட் மாதிரி இப்படி வளைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு இப்போது அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் விடணும். இடது கை பக்கமாக விடணும். அவ்வளோதான். விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா முடிச்சு கிடச்சிரும். நீங்கள் வீடியோவை பாஸில் வச்சுட்டு உங்களுக்கு போட தெரியலனா போட்டு பாருங்கள். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சாதா முடிச்சு போட்டாக்க அடுத்தது சிவன்கண், அடுத்தது சாதா, அடுத்து சிவன்கண் இந்த மாதிரி போடணும். மொத்தம் 9 ஒயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். 9 ஜாயின் பண்ணிவிட்டு 9 ரோஸ் கலர் ஒயர் போடுங்க. போட்டுட்டு இப்போது வெள்ளை கலர் ஒயர் அதிகமாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால் மேலே இருக்கிற அளவு மட்டும் இந்த மாதிரி சமமாக மடிக்கக்கூடாது. மேலே இருக்குல்ல அந்த அளவு அளந்து அதை பின்பக்கம் மடக்கி வச்சுட்டு கட்டோடு இருக்கிறத போடணும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கோன்னு பார்க்கணும். ஏற்கனவே போட்டிருக்கிறது சாதா போட்டிருக்கோம். அதனால் இதை சிவன்கண் போடுறோம். இப்போ இது என்ன ஆகும்னா ஒரு பக்கம் உங்களுக்கு ஒயர் கம்மியாகவும் ஒரு பக்கம் அதிகமாகவும் இருக்கும். மேலே ரோஸ் கலர் ஒயர் போகுதில்ல அந்த அளவு மேலே இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளை ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது அந்த மேலே மூடி மாதிரி கொஞ்சம் வந்துச்சு இல்லை, அதுக்காக அந்த லாக்குக்காக நம்ம 1.5 அடி சேர்த்து எடுத்தோம். இப்போ பாருங்கள், மேலே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தள்ளி விட்டு மேலே இருக்கிற அளவு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கீழே இருக்கிற ரோஸ் ஒயரை விட இந்த வெள்ளை ஒயர் அதிகமாக தெரியும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு வெள்ளை ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது 2வது வெள்ளை ஒயர் போடுறோம். அதே மாதிரி தான் மேலே போகிற ரோஸ் ஒயர் அளவு மட்டும் அளந்துக்கோங்க. இந்த மாதிரி அளந்துட்டு அதை மடக்கி இப்படி பின்பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ ஏற்கனவே என்ன போட்டோன்னு பாருங்கள், சிவன்கண் நாட் போட்டோம். அதனால் இப்போ சாதா முடிச்சு போடுறோம். இது மாதிரி போட்டுட்டு அடுத்தது கருப்பு 2, அந்த கருப்பு போடும்போதும் அதே மாதிரி மேலே போகிற ஒயர் அளவு அளந்து போடணும். நம்ம அந்த வெள்ளை கலரில் 6 கருப்பில் 2 எடுத்தோம்ல, அதை மட்டும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மேலே போகிற ஒயர் அளவு அளந்துட்டு அந்த மாதிரி போடுங்க. இந்த 6 ஒயர் மட்டும் அந்த மாதிரி போடுங்க. நான் 6ம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 வெள்ளை 2 கருப்பு, அடுத்து 2 வெள்ளை கலர், அதை அந்த மாதிரி போட்டுட்டோம். அடுத்தது மீதி இருக்கிற அந்த ரோஸ் ஒயர் 9 ஒயர் மீதி இருக்கும். அந்த ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு என்ன நாட் போட்டிருக்கோன்னு பாருங்கள். ஏற்கனவே போட்டிருக்கிறது சாதா முடிச்சு அந்த இடத்துல வந்திருக்கு. அதனால் இப்போ சமமாக மடிச்சுக்கிட்டு ரோஸ் ஒயரை மட்டும் சமமாக மடிச்சிக்கணும். இப்போது இந்த ஒயருக்கு பாருங்கள், கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயருக்கும் அடியில் வச்சுக்கிட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி வளைச்சி இப்படி உள்ளார விடுங்க. விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா பக்கமாக அந்த முடிச்சு வந்துடும். மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜோடி ஜோடியாக இருக்குதா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள், சமமாக இருக்கான்னு பார்க்கணும். ரோஸ் ஒயரை சமமாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த வெள்ளை கலர் கருப்பு கலர் 2ஐயும் அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும்தான் மேலே போகிற ஒயர் அளவு இருக்கும், ஒரு பக்கம் அதிகமாக இருக்கணும். இப்போ இதே மாதிரியே மீதி எல்லா ஒயரையும் சமமாக மடிச்சுட்டு நீங்கள் போடுங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் ஒரு சாதா முடிச்சு ஒரு சிவன்கண் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா ஒயரையும் சேர்த்துட்டேன். 9 ரோஸ் கலரு, அடுத்து 2 வெள்ளை 2 கருப்பு 2 வெள்ளை, அடுத்தது 9 ரோஸ் கலர் அந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு அந்த சைடில் போகுதில்ல அந்த ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விடணும். இப்போது அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம். கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துட்டு இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போது சிவன்கண் நாட் போடணும். ஏன்னா
சாதா முடிச்சில் ஆரம்பித்தோம், அதனால் அடுத்தது சிவன் கண்ணில் ஆரம்பிக்கணும். அதனால் மேலே போகிற ஒயர் அளவு பாருங்கள், மேலே போகுதில் அந்த ஒயரை இடது கை பக்கமாக இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும். எப்போவுமே நம்ம சாதா முடிச்சு போடுறதுக்கு அந்த பக்கம் மடக்குவோம். இப்போ இடது கை பக்கமாக மடக்கிட்டு அந்த மேலே சைடில் போகிற ஒயர் அளவு கட்டோடு இருக்கிறது அளந்து வச்சுருக்கோம்ல, கட்டை விரலை வச்சு பிடிச்சிட்டு இதை வந்து மடக்கி உள்பக்கம் விடணும். பாருங்கள் இந்த மாதிரி வரும், நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இதை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி உள்ளார விடுங்க. விட்டுட்டு மேலே போகிறத கீழே இழுத்துட்டு இப்போ கீழே தொங்குகிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நாட் பாருங்கள் பக்கம் பக்கமாக வந்துடும். சிவன் கண் முடிச்சு போட்டாச்சு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது சாதாவில் ஆரம்பித்தோம், அதனால் இப்போ சிவன் கண்ணில் ஆரம்பிச்சிருக்கோம். சைடில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ சிவன் கண்ணில் ஆரம்பிச்சிட்டதுனால அடுத்தது சாதா போடுங்க. அடுத்தது சிவன் கண் முடிச்சு போடணும். கீழே அந்த பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் பார்த்திங்கனாக்க நீட்டமாக ஒரு கோடும் சைடாக ஒரு கோடு அந்த மாதிரி வரணும். கண் மாதிரி அது இருக்கும். அப்படி வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க, அந்த ஹோல்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு சாதா முடிச்சு, ஒரு சிவன் கண், ஒரு சாதா, ஒரு சிவன் கண், அந்த மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த கடைசியாக வந்தோடனே எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கடைசி வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். போட்டுட்டு வந்துட்டு சைடில் போகுதில்ல அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும், கட்டோடு இருக்கிறத. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஒரே கலரில் போடுறோம் இல்லையா, அதனால் எது சென்டர் லைன் அப்படின்னு தெரியாது, நடு வரிசை எதுன்னு தெரியாது, ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ண வரிசை எதுன்னு தெரியாது. அதனால் 2 பக்கமும் சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த லைன் போடுறதுக்கு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ சாதா முடிச்சு தான் நம்ம போடணும். ஏன்னா சிவன் கண் போட்டோம்ல அதுக்கு முன்னாடி, அதனால் அடுத்தது சாதா முடிச்சு. மேலே போகிறத மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க, கீழே இருக்கிறத மேலே வைங்க, அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. இது பேசிக் நாட், சாதா முடிச்சு போட்டாச்சு. இப்போது சைடில் இருக்கிற ஒயர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால தள்ளி விட்டு சரி பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், சிவன் கண் போடுங்க. ஏன்னா சாதாவில் ஆரம்பித்தோம் இல்லையா, அதனால் அடுத்த முடிச்சு சிவன் கண் நாட் போடணும். இது மாதிரி தான் நீங்கள் ஒரு லைனும் போட்டுக்கிட்டே வந்து லாஸ்ட்டில் அளந்து கட் பண்ணி விடணும். அடுத்த லைன் நீங்கள் ஆரம்பிக்கும்போது சிவன் கண்ணில் ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே நீங்கள் போடுங்க. நான் கொஞ்சம் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு முடித்த உடனே அளந்து கட் பண்ணணும். ஒரு சாதா சிவன் கண், அடுத்தது சாதா முடிச்சு, அடுத்து சிவன் கண், அந்த மாதிரி போடுங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். அந்த முடிச்சு போட்டிருக்க லைன் இல்லாமல் 5 வரணும். அந்த முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அது இல்லாமல் 5 வரிசை போடுங்க. அதை சேர்த்தா 6 வரிசைன்னு வரும் உங்களுக்கு. அது சேர்க்காமல் 5 வரிசை போடுங்க. இப்போது இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பிக்கோங்க, அந்த முடிச்சுக்கும் இன்னொரு பக்கம் திருப்பிக்கோங்க. அப்படியே நம்ம போட்டுட்டு வந்ததை திருப்பிட்டு இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே போல் இன்னொரு சைடும் நம்ம போடணும். இப்போது சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துட்டு இப்போது சாதா முடிச்சில் ஆரம்பிக்கணும். ஏற்கனவே சிவன் கண்ணில் போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல சிவன் கண்ணில் முடிஞ்சிருக்கு, அதனால் இந்த இடத்துல சாதா முடிச்சில் ஆரம்பிக்கிறோம். ஜோடியாக அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், சிவன் கண் அந்த இடத்துல ஏற்கனவே போட்டிருக்கு அந்த வரிசை. அதனால் அடுத்த வரிசை சாதாவில் ஆரம்பிச்சுட்டு 2வது முடிச்சு சிவன் கண்ணில் வரும். இதை லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுறணும். ஒரு சாதா லைன்னா அடுத்தது சிவன் கண்ணில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வரிசையாக போடும்போதும் சிவன் கண் ஒன்று சாதா ஒன்றுன்னு போடணும். இந்த மாதிரியே லாஸ்ட்டில் வந்து அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி 5 வரிசை அந்த பக்கமும் போடுங்க. நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு வந்துட்டேன். அந்த முடிச்சு போட்டிருக்க லைன் இல்லாமல் இந்த சைடு 5, அந்த பக்கம் 5, சென்டரில் 1, மொத்தம் 11 வரிசை நம்ம போட்டிருக்கோம். பேஸ் அடிபாகம் அந்த முடிச்சுக்கும் ஒரு சைடு 5ம் இன்னொரு சைடு 5ம் போட்டிருக்கோம். இப்போது ஒயர் ஜாயின் பண்ணணும். கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் அப்படியே சுற்றிலும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஜோடி ஜோடியாக ஒயர் இருக்கும். அந்த ஒரு ஒயர் மட்டும் தனியாக இருக்கும், ஜோடி இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு ஒயருக்கு மட்டும் நம்ம அந்த அளவு அளந்து சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் இப்படி நீட்டமாக விட்டு கட் பண்ணிடுங்க.
இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. எந்த ஒயர் ஒத்தையாக தனியாக இருக்கோ, ஒன்று மட்டும் தனியாக இருக்கோ, அந்த ஒயருக்கு ஜோடி ஒயர் சொருகணும். அந்த இதிலிருந்து அப்படியே நீட்டமாக சொருகிட்டு வாங்க. சொருகும்போது மட்டும் அப்படியே உள்ளார பின்பக்கம் இருக்கிற மாதிரியும், மேலே வளவள பகுதி நம்ம கூட பின்னுறதுக்கு இருக்கிற மாதிரியும் வெளிப்பக்கம் மேலே பின்னும்போது வரணும். அதுக்காக சொருகும்போது இப்படி பார்த்து அடிப்பக்கத்துலேருந்து அப்படி சொருகிற மாதிரி இருக்கும். அந்த 9 முடிச்சு வரைக்கும் சொருகணும். அந்த ரோஸ் இருக்குல்ல வெள்ளை பக்கத்தில், அது வரைக்கும் நீங்கள் சொருகுங்க. அப்போது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் ஒரு 4 முடிச்சில் மட்டும் சொருகிட்டு விட்டுறலாம் அப்படின்னு விடாதீங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த 9 வரைக்கும் அப்படியே சொருகுங்க. இப்போ பாருங்கள், சொருகிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒயர் வந்து அதுக்கு ஒரு ஜோடி ஒயர் சொருகிட்டோம். ஒரு கார்னர் சொருகிருக்கோம். இப்போது மறுபடியும் இப்படி எல்லா ஒயரையும் வச்சு பார்க்கணும். ஒரு ஒயர் மட்டும் இந்த இடத்துல பாருங்கள் தனியாக இருக்குது. அந்த தனியாக இருக்கிற ஒயருக்கு இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து அந்த அளவு அளந்து கொஞ்சம் சொருகிறதுக்கு நீட்டமாக இவ்வளோ ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை, கட் பண்ண ஒயரை அந்த ஜோடி ஒயராக அந்த இடத்துல சொருகி விடணும். அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல சொருகுங்க. நான் சொருகிறத மட்டும் கொஞ்சம் வேகமாக காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சொருகிட்டு போடும்போது மேலே ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னிக்கிட்டு வரும்போது எந்த இடத்துலையும் நிற்காமல் கரெக்டாக ஒரு சிவன்கண் ஒரு சாதாரண நம்ம போட்டுக்கிட்டு வர முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தா அந்த இடத்துலையும் ஜோடியாக ஒயர் சொருகிட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சைடுலேயும் 2 போகுது, இந்த பக்கமும் 2 போகுது. அந்த கார்னரில் மூலையில் மட்டும் ஒரு ஒயர் பாருங்கள் தனியாக இருக்குது. இந்த தனியாக இருக்கிற ஒயருக்கு அதே மாதிரி அளந்து சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதையும் சொருகிடுங்க. 2 இடத்துல சொருகிருக்கோம். இப்போ 3வது இடத்துல நம்ம சொருகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது, தேவைப்படுறவங்க போட்டு பாருங்கள். இப்போ சொருகியாச்சு. சொருகிட்டு அதுக்கு ஜோடி ஒயர் சொருகியாச்சு. இப்போ 3 இடத்துல சொருகியாச்சு. இப்போ இன்னும் ஒரு ஒயர் மட்டும் சொருகணும். இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இன்னும் ஒரு ஒயர், இது மட்டும் ஜோடி ஒயர் இல்லாமல் தனியாக இருக்குது. அந்த தனியாக இருக்கிற ஒயருக்கு அந்த ஒயர் அளவு அளந்து கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் சொருகிடுங்க. இப்போது 4 கார்னர்லேயும் நம்ம தனியாக இருக்கிற ஒயருக்கு ஒரு ஒயர் சொருகிறோம். சொருகிறத மட்டும் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 4 கார்னர்லேயும் சொருகியாச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஜோடி ஜோடியாக ஒயர்கள் இருக்கும். 4 இடத்துல சொருகியிருக்கோம். இப்போது மேலே பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம். 2வது கட்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன் நான். அந்த ஒயர் பாருங்கள் கம்மியாக இருக்குல்ல, அதனால் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு கட்டு ஒயர், புது ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கட்டி இருக்குல்ல, அதை மட்டும் அந்த கயிறை எடுத்து விட்டுருங்க. அதை எடுத்துட்டு சென்டரில் இருந்து ஒயர் எடுத்து விடுங்க. எடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழாமல் இருக்கும். அதுக்காக தான் ஃபுல்லாக ஒயர் எடுக்கணுங்கிறது இல்லை. உள்பக்கத்துலேருந்து வர ஒயரை மட்டும், இந்த ஒயரை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கைப்பிடி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இடையில உங்களுக்கு அது தீந்துருச்சுன்னா ஒரு சிலருக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒயர் இந்த மாதிரி புது ஒயர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் கட்டுற மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. 8 மாதிரி அப்படி நல்லா நடு சென்டரில் நல்லா அப்படி கையை வச்சு அமுத்திக்கிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. சிக்கு விழுந்துச்சுன்னா இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா அந்த சிக்கு எடுத்துக்கும். இப்போது சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் இப்படி வச்சுக்கிட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த ஒயர் பாருங்கள் நீட்டமாக இருக்குல்ல, அந்த இடத்துல ஆரம்பிங்க. அப்போ பின்பக்கம் போயிடும். அது ஏணிப்படி முடிச்சுலாம் பின்பக்கம் வந்துடும். எந்த பக்கம் அந்த வெள்ளை ஒயரும் கருப்பு ஒயர்லாம் அதிகமாக இருக்குதோ அந்த வரிசையில் அந்த பக்கத்தில் ஆரம்பிங்க. இப்போது ஜோடியாக இருக்குல்ல, அந்த ஜோடியாக இருக்கிறதுல 2வது ஒயரில் தான் எப்போவுமே ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு சாதா முடிச்சு வரும். 2 ஜோடியாக இருக்கிறதுல 2வது ஒயரில் ஆரம்பிங்க எப்பயுமே. அந்த செட்டாக இருக்கும், அந்த செட்டாக இருக்கிற ஒயரில்
ரெண்டாவது ஒயரில் ஆரம்பிங்க. சாதா முடிச்சு போட்டாக்கா அடுத்தது சிவன்கண் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த ஹோல்ஸ் பார்க்குறதுக்கு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நீட்டமாக ஒரு கோடு, அதுக்கு மேலே சாய்வாக ஒரு கோடு, அந்த மாதிரி தெரியணும். ஆரம்பிக்கும்போது எப்பயுமே அந்த ரெட்டையாக இருக்கிற ஒயரில் ரெண்டாவது ஒயரில் தான் ஆரம்பிக்கணும். எப்பயுமே எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். இதே மாதிரியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டு வரும்போது காமிக்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பித்தோம், அப்படியே வரிசையாக பின்னிக்கிட்டே வந்திருக்கேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் நம்ம ஒயர் சொருகியிருந்தோம்ல, அதை அப்படியே போட வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த முடிச்சியை எடுத்து விட்டுருங்க. அடையாளத்துக்கு 2 பக்கமும் ஒரு முடிச்சு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சியை எடுத்துடலாம். இப்போ எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோன்னு பாருங்கள். இப்போ சாதா போடுறேன். சாதா போட்டுட்டு அந்த சொருகுன ஒயரு சிவன்கண் போட போகிறேன். பாருங்கள், அது சொருகுன ஒயரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே வரிசையாக அந்த ஒயரையும் விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். அதுக்காக தான் நம்ம சொருகியிருக்கோம். ஒரு சாதா, ஒரு சிவன்கண், ஒரு சாதா, ஒரு சிவன்கண், அப்படியே வரிசையாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த ஒயர் சொருகலைனாக்க அந்த இடத்துல அந்த பேஸ் பக்கம் மட்டும் நமக்கு முடிச்சு கேப் வந்து மாறி வரும். இப்படி ஒயர் சொருகிட்டு போட்டாக்க ஜோடி ஜோடியாக ஒயர் பாருங்கள் இப்படி வந்துடும், கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல எதுவும் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம், அப்படியே போட்டுகிட்டே வந்துடுங்க. ஒரு சாதா, ஒரு சிவன்கண், ஒரு சாதா சிவன்கண், இந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்படியே அந்த சொருகி இருக்கிற ஒயரையும் நம்ம மேலே போகிற ஒரு ஒயர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். மேலே போகுதில்ல அந்த ஒயர் எப்படி வரிசையாக நம்ம போடுறோமோ அதே மாதிரி அதையும் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் அப்படியே அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அப்படியே வரிசையாக சுற்றிலும் இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு இந்த இடத்துலையும் பாருங்கள் சொருகி இருக்கிற ஒயர், அதையும் விடக்கூடாது. அப்படியே வரிசையாக நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. அப்படியே சுற்றிலும் இந்த இடத்துல வந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து என்ன பண்ணணும்னு. இப்போ பாருங்கள், இந்த ஆரம்பித்த இடம் இது. இந்த இடத்துல ஆரம்பித்தோம், அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக எந்த இடத்துலையும் விடாமல் போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போ இன்னும் ஒரு ஒயர் பாருங்கள், அந்த இடத்துல ஜோடியாக இருந்த ஒரு ஒயர் அப்படியே இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல பாருங்கள் இப்போ சிவன்கண்ணில் முடியும் நமக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல சாதாவில் ஆரம்பித்தோம், முடிக்கும்போது சிவன்கண்ணில் முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த ஒயர் பாருங்கள், அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை அப்படியே உள்பக்கம் நம்ம சொருகி விட்டுறணும். அடியில் கீழே வந்து கொஞ்சம் நீட்டமாக அந்த லாஸ்ட் வரைக்கும் சொருகி விட்டுட்டு அதை கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க அந்த லாஸ்ட்டில் சொருகிட்டு. இப்போ கட்டோடு இருக்குல்ல, அதை ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி மடக்கிட்டு உள்பக்கம் வச்சுக்கோங்க. ஆரம்பித்த முடிச்சியை லூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல அதை லூஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இந்த உள்பக்கம் மடக்கி வச்சுருக்கதை இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் அப்படி முன்பக்கம் கொண்டு வந்து இந்த கட்டோடு இருக்கிற ஒயரோட ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை அப்படியே உள்பக்கம் இழுத்துட்டிங்கன்னா கட்டோடு இருக்கிறது இப்போ உள்பக்கம் போயிடுச்சு. இது ஏன் போடுறோம்னா ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் சமமாக இருக்கணும், அதுக்காக. இப்போ அதை அப்படியே வளைச்சி அந்த கேப்பில் கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கள், அந்த 2 ஜோடியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த ஒயரில் 2வது ஒயராக இருக்கணும். பாருங்கள், கட்டோடு இருக்கிறது அது உள்பக்கம் இருக்குது, அதை அப்படி மடக்கி இப்படி இந்த கேப்பில் கொண்டு வந்து இந்த ஜோடியாக இருக்கிறதுல 2வது ஒயர் பாருங்கள், அதில் அடுத்து 2வது வரிசை ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு சாதா முடிச்சில் தான் ஆரம்பிப்போம், அடுத்தது சிவன்கண். இதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் விடாமல் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், போட்டுகிட்டே வந்தாச்சு. இப்போது ஏணிப்படி முடிச்சு இன்னொரு டைம் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கட்டோடு இருக்கிறத மடக்கி இப்படி பின்பக்கம் உள்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆரம்பித்த முடிச்சியை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு மறுபடியும் கீழே பின்பக்கத்தில் இருக்கிற ஒயரை இப்படி மேலே இழுத்திங்கன்னா கேப் கிடைக்கும். மடித்து வச்சுருக்கதை அதுக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இந்த ஹோல்ஸில் விட்டு டைட் பண்ணுங்கள். கீழே இழுத்தாச்சு, மறுபடியும் மேலே இழுத்துருங்க. இப்போ கட்டோடு இருக்கிறது அப்படியே உள்பக்கம் இருக்கும், அதை இழுத்துருங்க. அவ்வளோதான். அப்படியே ஏணிப்படி மாதிரி இப்படி வளைஞ்சி மேலே வரும். அடுத்தது 3வது வரிசை இப்போ ஆரம்பிக்கிறேன். இப்போ எப்படி 2வது வரிசை முடிச்சுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு சொன்னனோ அதே மாதிரி ஒரு வரிசையும் முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அப்படியே போட ஆரம்பிங்க. போட்டுக்கிட்டே வாங்க.
மொத்தம் 9 வரிசை நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒயர் மொத்தமாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி 7 அடிக்கு பதிலாக 8 அடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 8.5 அடி கட் பண்ணினதை நீங்கள் 9.5 அடின்னு கட் பண்ணிக்கோங்க. ஒயர் திக்காக இருந்தால் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. என் ஒயர் மெலிசாக இருக்குது. நான் பாருங்கள் 9 வரிசை இது போட்டிருக்கேன். இது கிளாஸ் ஒயரு ரொம்ப தின்னாக இருக்குது. 9 வரிசை போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போடுறேன். ஏணிப்படி முடிச்சுட்டு நம்ம கட்டோடு இருக்கிற ஒயரை நான் இப்போ கட் பண்ண போகிறேன். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ண போகிறேன். கட்டோடு இருக்கிறத பாருங்கள், சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு அதை கட் பண்ணி உடனே அந்த கையில் பிடிச்சிருக்கிற ஒயரை கட் பண்ண ஒயரை சொருகி விட்டுறணும். அதுக்கும் கீழே இருக்கிற முடிச்சிலேருந்து அப்படியே ஜிக்ஸாக்காக சொருகிற மாதிரி இருக்கும். அந்த கேப்பு முடிச்சு வந்து அப்படி தான் நமக்கு வரும் சொருகிறதுக்கு. அந்த மாதிரி அப்படியே கீழே சொருகி விட்டுருங்க. அதாவது இந்த கையில் இருந்து ஒரு பக்கம் சொருகுனா இடத்துலேருந்து ஒரு டைம் விட்டால் வலது பக்கத்துலேருந்து திருப்பி ஒயரை விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொருகிறதுக்கு கீழே வரைக்கும் சொருகிட்டு கட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா இருந்தால். இப்போ அடுத்தது நம்ம ரோஸ் எப்படி ஆரம்பித்தோமோ அதே போல் தான் இப்போது வெள்ளை கலரில் 2 வரிசை நம்ம போட போகிறோம். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் இப்படி மடக்கிட்டு இப்போது 2 ஒயர் பாருங்கள், ரோஸும் வெள்ளையும் ஜோடியாக இருக்குது. அந்த ஜோடியாக இருக்கிறதுனால அந்த வெள்ளையில் நான் ஆரம்பிக்கிறேன். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சாதாவில் ஆரம்பிச்சுட்டு அடுத்து சிவன்கண் சாதா அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். அந்த ரோஸ் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான். இந்த சொருகிற அளவுக்கு விட்டுருக்க ஒயரை அப்படியே கீழே சொருகி விட்டுருங்க. அடுத்த கீழே வரிசையிலேருந்து சொருக்குங்க. அப்படி சொருகிட்டிங்கன்னா அந்த வெள்ளை வரிசையிலேயே சொருகிறேன். அப்போ தான் உங்களுக்கு உள்ளார கூடையில் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியாமல் இருக்கும். அந்த வெள்ளை லைன்லேயே அதை சொருகிட்டா இந்த மாதிரி சொருகிட்டு எப்பையும் போடுற மாதிரி ஏணிப்படி முடிச்சியே போட்டு 2 வரிசை போடுங்க. வெள்ளை கலரில் 2 வரிசை போடணும். அது முடிச்சுட்டு இப்போ ரோஸ் எப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம சொருகணும் அந்த மாதிரி 2 வரிசை முடிஞ்ச பிறகு அந்த வெள்ளை ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை ஒயரை சொருகி விட்டுருங்க. அடுத்தது கருப்பு கலரில் 2 வரிசை போடுங்க. கருப்பு 2 முடிச்சுட்டு மறுபடியும் வெள்ளை கலரில் 2 வரிசை போடுங்க. அதுக்கு பிறகு மேலே வந்து ரோஸ் கலரில் போடணும். இப்போ இந்த ஒயர் எப்படி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 2 வெள்ளை 2 கருப்பு, அடுத்தது 2 வெள்ளை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ரோஸ் கலரில் போடணும். இப்போ இது எப்படி கட் பண்ணி நம்ம போட்டோமோ அந்த மாதிரி தான் போடணும். இங்கே 9 வரிசை போட்டுட்டு வெள்ளை 2 கருப்பு 2 வெள்ளை 2 போட்டுட்டேன். மேலே எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 9 வரிசை வரல, ஒயர் சின்னதாகிடுச்சு. 8 வரிசை நான் போட்டிருக்கேன். ஒயர் வந்து சின்னதாகிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு வரிசை நான் வேறு மேலே போடணும் சொருகிறதுக்கு. அதனால் இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இதை கட் பண்ணிடுறேன். சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சொருகியாச்சு. சொருகிட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் இந்த ஒயர் பாருங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளை கருப்பு வெள்ளை அது மட்டும் அந்த 6 ஒயர் மட்டும் அதிகமாக இருக்கும். அதை முடிச்சு போட்டு வச்சுருங்க. அதை நம்ம போட போகிறதில்ல. சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு இந்த ரோஸ் கலர்லேருந்து ஆரம்பிங்க. சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுருக்கேன். விட்டுட்டு வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த பக்கமும் அந்த வெள்ளை கலர் கருப்பு கலர்லாம் ஒரு சைடு நம்ம போடணும். ஒரு சைடு மட்டும்தான் இந்த ஒயர் அதிகமாக இருக்கும். அதனால் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஒயர் மட்டும் முடிச்சு போட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் மீதி எல்லாமே அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பித்தேன், இந்த வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற முடிச்சிலேருந்து போட்டதுலேயே சொருகிடாதீங்க, பிரிஞ்சிரும். அதுக்கும் முன்னாடி இருக்கிற முடிச்சில் சொருகுங்க. அதை அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை
அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், ஆரம்பித்ததும் நம்ம சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு போட்டிருந்தோம்ல, அதை அப்படியே உள்பக்கம் போட்டதுலேயே இல்லாமல் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற முடிச்சிலேருந்து நீட்டமாக சைடாக அப்படியே சொருகி விட்டுருங்க. இப்போ நம்ம போட்டோம்ல அந்த வரிசை மட்டும் நம்ம அப்படியே உள்பக்கம் சொருக போகிறோம். இப்போது சொருகியாச்சு. இப்போ இந்த எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் ஒயரு 1 2 3 மூணாவது வரிசையில் ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. மூணாவது வரிசையில் ஃபஸ்ட்டு சொருகிட்டு அதன் பிறகு இழுத்து நம்ம சொருகணும். இப்போ நம்ம போட்டோம்ல அந்த வரிசை மட்டும் இப்படி மடங்கி வந்துடும். ஒயர் எப்படி சொருகணுன்னா, ஒரு தடவை பாருங்கள், இந்த பக்கம் பார்த்து விடுறேன்னா, அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து விடணும். வெளிப்பக்கத்துலேருந்து ஒரு டைம், உள் பக்கத்துலேருந்து ஒரு டைம் விடுற மாதிரி இப்படி கை வந்து மாற்றி மாற்றி விட்டு இழுக்க வேண்டியது வரும். இந்த சிவன் கண் கூடைக்கு மட்டும் அதை அப்படியே எட்டுற வரைக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு சொருகி விடுங்க. சுற்றிலும் அதே மாதிரி சொருகுங்க. ஒரு வரிசை நம்ம இப்போ போட்டது மட்டும் மடங்கி வந்துடும். மூணாவது வரிசையில் சொருக ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நான் சுற்றிலும் சொருகிட்டேன். இப்போ இந்த இடம் மட்டும் நமக்கு இந்த 6 ஒயர் மட்டும் போடாமல் இருக்குது. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அந்த ஒயர்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த 6 மட்டும் இருக்குது. இதையும் நம்ம ஒயர் கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு போட ஆரம்பிக்கணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு கொஞ்சம் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. நான் அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அந்த 6 முடிச்சு லாஸ்ட் வரைக்கும்னா மொத்தம் 6 ஒயர் தான் போடாமல் இருக்குது. இதை போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த வரிசை அதே மாதிரி சிவன் கண்ணில் ஆரம்பிக்கணும். ஒரு சிவன் கண்ணில் ஆரம்பித்தா ஒன்று சாதாவில்னு போட்டுருங்க. மொத்தம் 10 வரிசை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த இடம் அந்த டிசைன் தெரியணுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி வச்சு பாருங்கள். உங்களுக்கு எத்தனை வரிசை தேவைப்படுதோ அத்தனை வரிசை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சொருகும்போது 2 கார்னர்லேயும் இருக்குல்ல, 2 லாஸ்ட்லேயும் இருக்குது, அந்த ஒயரை மட்டும் ஃபஸ்ட்டு சொருகிடணும். 2 ஓரத்துலேயும் லாஸ்ட்டில் முடிச்சிருக்கோம்ல அந்த முடிச்சியை ஃபஸ்ட்டு சைடில் போகிற ஒயரு, கீழே போகிற ஒயரு 2ஐயும் ஃபஸ்ட்டு சொருகிடுங்க. அதுக்கப்புறம் மீதி சைடில் இருக்கிற ஒயரு, மேலே இருக்கிற ஒயர்லாம் சொருகணும். பாருங்கள், இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி கொஞ்சம் கூராக ஒயரை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா சொருகினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. அந்த லாஸ்ட்டு வரைக்கும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுருங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற ஒயரை நீட்டமாக கீழே சொருகணும். சைடில் இருக்கிற ஒயரை நான் இப்போ சொருகிற மாதிரி சைடாக சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே சொருகிட்டேன். இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் பட்டன், இது வந்து அமேசானில் வாங்கினது தான். காந்தம் வந்து ஒட்டிக்கும் பாருங்கள், 2 லாக்கும் இந்த மாதிரி ஒட்டிக்கும். நம்ம ஹேண்ட்பேக்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான். இப்போ இதை வந்து சென்டர் பார்த்து நடு இடம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மேலே ஒன்று வச்சுட்டு நல்லா அதை ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா அது மடங்கிக்கும். அந்த கொக்கி மாதிரி இருக்கும், வளையம் மாதிரி, அது அப்படியே மடக்கி விட்டுறணும். அவ்வளோதான், அமுத்தி விட்டுருங்க. அதுக்கு நேராக இந்த எந்த இடத்துல வச்சுக்கணுமோ இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு நேராக இருக்க வரிசையில் கீழே ஒன்று வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த லாக் வந்து இப்படி நம்ம மூடினோம்னா அந்த காந்தம் அதில் வந்து ஒட்டிக்கும், லாக் ஆகிக்கும். அந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா இந்த மாதிரி கையை குத்திக்காதீங்க, கிழிச்சிக்காதீங்க. கத்திரிக்கோலில் வச்சு பண்ணும்போது இந்த போட்டிருக்க கூடையை கட் பண்ணி விட்டுறாதீங்க. வேறு ஏதாவது வச்சு கூட அமுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். அவ்வளோதான். இது ஒரு டிசைனாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் இது மாதிரி போட்டு பாருங்கள். கீழேயும் இந்த மாதிரி குமிழ் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் வந்து கூட போய் சீக்கிரம் தேஞ்சி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். அவ்வளோதான். அதுவும் கொக்கி மாதிரி அப்படி வச்சு அமுத்தி விட வேண்டியது தான். ஹைட்டு வந்து 10 இன்ச்சு அளவு இருந்துச்சு. 3/4 அடிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஹைட்டு. உங்களுக்கு கைப்பிடி வந்து 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். உள் ஒயர் அளவு வந்து 7 ஒயர் எடுத்திருக்கேன். உள் ஒயர் 5 அடியில் 7 ஒயர் கொடுத்துருக்கேன். வெளியில் 10 அடியில் எடுத்துக்கோங்க. மொத்த ஒயராக இருந்தால் நீங்கள் 10 அடியில் எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் மெலிசாக இருக்கிறதுனால நான் 9.5 அடியில் 2 ஒயர் வச்சு போட்டிருக்கேன்.
உங்கள் ஒயர் திக்னஸை பொறுத்து நான் சொல்கிற அளவுலேருந்து ஒரு அடி அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும், பத்தாமல் இல்லாமல் இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.